எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம லதாஸ் கைமனமில் பார்க்க போகிறது ஒரு லஞ்ச் காம்போ. பாலக் குழம்பும் பொட்டேட்டோ ஃப்ரையும் பண்ணி காமிச்சிருக்கேன். இது என்னடா இவ்வளோ சிம்பிளான ஒரு லஞ்ச் காம்போ அப்படின்னு யோசிக்கிறீங்களா? நான் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு பாசிப்பருப்பை ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாலே நான் வாஷ் பண்ணி ஊற வச்சுருக்கேன். ஒரு 1/2 ஹவர் ஊறின பாசிப்பருப்பு. அதுக்கப்புறமா கீரை வந்து நல்லா நம்ம எடுத்து இது பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ண கீரையை நல்லா தண்ணியில் அலசி எடுத்து வச்சுருக்கேன். இந்த பாசிப்பருப்பு ஊற போட்டிருக்கோம் இல்லையா, அது கூட நம்ம வந்து பெருங்காயம் ஒரு சிட்டிகையும் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் ஆட் பண்ண போகிறேன். மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு அது கூட 2 பச்சை மிளகா, கீரின பச்சை மிளகா 2 ஆட் பண்ணிக்கிறேன். கீரின பச்சை மிளகாயை போட்டுட்டு அது கொஞ்சம் கொதிக்க விட்டுருங்க. நல்லா கொதித்து வர்ற டைமில் நம்ம க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கீரையை நம்ம இது கூட ஆட் பண்ணிக்க போகிறோம். பாலக் வந்து கீரையிலே ரொம்ப ஹெல்த்தியான, ரொம்ப ப்ரோட்டீன் ரிச் அண்ட் நியூட்ரியன்ஸ் ரிச் கீரை அது. அதை வச்சு நம்ம குழம்பு செய்யும் போது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் நமக்கு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை வந்து நம்ம ப்ரெஷர் குக் பண்ணிக்க போகிறோம். இது கீரை அப்படிங்கிறதுனால ஒரு 5 மினிட்ஸ் நம்ம ஒரே ஒரு விசில் விட்டாலே போதும், நல்லா வெந்துடும் நமக்கு. அதனால் குக்கரை மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஒரு விசில் நம்ம விட்டாலே நமக்கு வந்து கீரை ரெடி ஆயிரும். இந்த மாதிரி நல்ல ப்ரெஷர்லாம் அடங்கின பிறகு நம்ம வந்து கீரையை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போது ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா எல்லாமே நல்லா வெந்திருக்கு பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த மாதிரி நம்ம குக்கரில் செய்யும் போது குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நம்ம சட்டியில் வச்சு செய்கிறத விட. இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள். இதை வந்து இந்த கீரைக்கு ஃபஸ்ட்டு உப்பு போட்டுடலாம். நான் இப்போ கல்லுப்பு ஆட் பண்ணியிருக்கேன். கல்லுப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து நம்ம தாளிச்சிக்க போகிறோம். அதுக்கு ஒரு சின்ன கடாய் வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஹீட் பண்ணிக்கிறேன். ஹீட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். அதுக்கப்புறமா நான் கடுகு ஆட் பண்ண போகிறேன். கடுகு ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து இந்த பிளேட்டில் வெங்காயம் தக்காளி 2 எடுத்து வச்சுருக்கேன். நல்லா பொடியாக வெட்டின வெங்காயமும் தக்காளியும் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா பொடியாக வெட்டிக்கணும், அப்போ தான் இதுக்கு நல்லாயிருக்கும். கடுகு நல்லா வெடித்து வந்த பிறகு நம்ம வந்து வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்க போகிறோம். வெங்காயத்தை ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா வதக்கிக்கணும். இப்போ நான் வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கிறேன். ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா அந்த எண்ணெயில் வதங்கட்டும். அந்த வெங்காயம் நல்லா பொடியாக வெட்டியிருந்தால் தான் இது வந்து கீரையோடு நல்லா சேர்ந்து வரும். அதனால தான் பொடியாக கட் பண்ணியிருக்கோம் நம்ம. இது கூட ஒரு 7-8 பல் பூண்டும், அது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பூண்டு வந்து வாயில் வரக்கூடாது அப்படின்னா நீங்கள் கட் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்ல ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இதுக்கு. நான் இப்போ ஃபுல்லாகவே போட்டிருக்கேன். இது கூட பூண்டும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு நம்ம ஒரு 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்க போகிறோம். காரத்துக்கு ஆல்ரெடி நம்ம கீரையிலையும் நம்ம பச்சை மிளகா போட்டிருக்கோம். இதில் ஒரு 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம். பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி. அது போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்க போகிறோம். தக்காளி போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். ஒரு 4 to 5 மினிட்ஸ் நல்லா வதங்கணும். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். வதங்கினதுக்கப்புறமா இந்த மிக்சரை வந்து நம்ம கீரையோடு ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயம் தக்காளி வதக்கி போடுறதுனால உங்களுக்கு கொஞ்சம் நேரம் நம்ம மத்தியானம் செய்கிறது நைட்டு வரைக்கும் வச்சா கூட நமக்கு கீரையிலேருந்து தண்ணி விடாமல் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கீரை குழம்பு பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது கூட பொட்டேட்டோ ஃப்ரை வந்து பெஸ்ட் காம்பினேஷன். அதனால தான் இதுவும் என்னடா பொட்டேட்டோ ஃப்ரை ரொம்ப சிம்பிளாக இருக்கே அப்படின்னு நினைக்கிறீங்களா, அதில் அவ்வளோ கிறிஸ்பியாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக தான் நான் அதை காமிச்சிருக்கேன். இப்போது நான் வந்து இந்த வதக்கின மிக்சரை வந்து கீரையோடு ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுருங்க. கொதிக்க விட்டுட்டு நம்ம இதை வந்து ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சிடலாம். இந்த பாலக் குழம்பு நம்ம பாசிப்பருப்பு போட்டு ஆட் பண்ணியிருக்கோம். பாசிப்பருப்பு ரொம்ப பருப்புலேயே வந்து ரொம்ப ப்ரோட்டீன் ரிச் பருப்பு. அதனால் ரொம்ப ஹெல்த்தி காம்போவாக இருக்கும் அது. உங்களுக்கு உடம்புக்கு தேவையான ஃபாலிக் ஆசிட் நேச்சுரலாகவே இருக்குது பாசிப்பருப்பில். பாலக்கீரை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது நம்ம பொட்டேட்டோ ஃப்ரை பார்க்கலாம். இது கூட பெஸ்ட்டு சைட் டிஷ்ஷாக நான் பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணி காமிச்சிருக்கேன். இது நார்மலாக பண்ணுற பொட்டேட்டோ ஃப்ரை மாதிரி இல்லாமல் ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதுக்கு ஸ்பெஷலாக இந்த குழம்புக்கு ரொம்ப பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும் இது.
அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து பொட்டேட்டோ எடுத்து நல்லா வாஷ் பண்ணிடணும். நான் தோலோடே தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்ல தோலோட இந்த மாதிரி க்யூபாக சின்ன சின்ன க்யூபாக கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கணும். தண்ணியில் வாஷ் பண்ணி இந்த மாதிரி நான் ஊற போட்டு வச்சுருக்கேன். இப்போது அதை வந்து ஒரு நல்ல வெள்ளை துணியை எடுத்து அந்த நம்ம தண்ணியில் வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பொட்டேட்டோவை நல்லா தண்ணியே இல்லாமல் நல்லா தொடச்சி எடுத்துக்கணும். இப்போது நல்லா எல்லா பொட்டேட்டோவும் அதில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கு நல்ல தண்ணி ஈர்க்கிற அளவுக்கு அந்த துணியில் நல்லா தொடச்சி எடுத்துருங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு இந்த பொட்டேட்டோ ஃப்ரை வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும். தண்ணி இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து சொதன்னு ஒரு மாதிரி நல்லா இருக்காது. ஒரு கடாயில் ஹீட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான்ஸ்டிக் கடாய் வச்சிங்கன்னா உங்களுக்கு எண்ணெய் ரொம்ப கம்மியாக தான் பிடிக்கும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் எண்ணெய் காஞ்ச பிறகு அதுக்கப்புறமா நம்ம பொட்டேட்டோஸை ஆட் பண்ணிக்க போகிறோம். எண்ணெய் காயறதுக்கு முன்னால் போட்டுறாதீங்க, எண்ணெய் நல்லா காயணும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அந்த பொட்டேட்டோவை நல்லா உள்ளே போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போது நான் பொட்டேட்டோ எல்லாத்தையும் உள்ளே போட்டிருக்கேன். போட்டுட்டு ஒரு 1 மினிட் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த சூடான எண்ணெயில் அந்த பொட்டேட்டோ 1 மினிட் மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்க போகிறோம். இந்த சின்ன சின்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த பொட்டேட்டோ சிப்ஸ் வந்து பொட்டேட்டோ ஃப்ரை ரொம்ப கிறிஸ்பியாக வரும் உங்களுக்கு. நமக்கு தேவையான அளவுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் காரம் ஆட் பண்ணிக்கலாம். சில்லி பவுடர் போட்டுட்டு நம்ம வந்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இது கைவிடாமல் கிண்டணும்னு இல்லை, ஒரு 2 to 3 மினிட்ஸ் நம்ம விட்டு நம்ம கிண்டினாலே நமக்கு வந்து ஒரு 10 மினிட்ஸில் இந்த பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆயிரும். அந்த கீரையை ஒரு அடுப்பில் வச்சுட்டு இதை நம்ம ஒரு அடுப்பில் செஞ்சோன்னா நமக்கு லஞ்ச் ரெடி ஆகிடும். யூஸ்வலாக நமக்குலாம் ரொம்ப யோசிக்கிற விஷயம் நாளைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான். இந்த மாதிரி ஒரு காம்போ நம்ம முன்னாலே யோசித்து நம்ம கீரையை வாங்கி வச்சிட்டோன்னா நம்ம வீட்டிலே இருக்கிற பொட்டேட்டோ வச்சு நம்ம ஃப்ரை பண்ணி லஞ்ச் ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். லஞ்ச் காம்போ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த கீரை குழம்பும் பொட்டேட்டோ ஃப்ரையும் கொஞ்சம் போட்டு நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப சிம்மில் வச்சிடாதீங்க. அப்புறம் சிம்மில் வச்சிங்கன்னா அந்த பொட்டேட்டோஸ் வந்து உடைய ஆரம்பிச்சிரும். நல்லா சின்னதாக கட் பண்ணியிருக்கோம் இல்லையா பொட்டேட்டோஸ், அதனால் ஈஸியாக குக் ஆகிடும் உங்களுக்கு. அதனால் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வந்து அந்த மசாலா பவுடர்ஸ்லாம் நல்லா பிடிக்கிற அளவுக்கு நம்ம குக் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஒரு 2 to 3 மினிட்ஸ் விட்டு நம்ம கிண்டி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா உடையாமல் நம்ம வந்து கிண்டி விட்டுக்கணும் பொட்டேட்டோஸை. கிண்டிட்டு அதுக்கப்புறமா நமக்கு ஓரளவுக்கு அது 3/4 குக் ஆன பிறகு நம்ம வந்து அதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்க போகிறோம். இது கொஞ்சம் உப்பு ஒரு இது கூட தான் பிடிக்கும். ஏன்னா பொட்டேட்டோ அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஒரு உப்பு கொஞ்சம் கூட பிடிக்கும். இது உப்பு ஆட் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இது நம்ம ஹை ஃப்ளேம்லேயே பண்ணால் தான் நல்லாயிருக்கும். நீங்கள் சிம்மில் வச்சு ரொம்ப சாகியாக குக் பண்ணிடக்கூடாது பொட்டேட்டோஸை. அதனால் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கிறிஸ்பாக ஆகிற வரைக்கும் நம்ம குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். பார்த்திங்களா, ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் ரொம்ப நல்லா வரும் இந்த பொட்டேட்டோ ஃப்ரை. இந்த பாலக் குழம்புக்கு இது பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கும். எங்கள் வீட்டோட ஃபேவரட் லன்ச் மெனு இது. இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். சூடாக சாதம் வடித்து அதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பருப்பு பொடி நெய் ஊற்றி நல்லா சூடான சாதத்தில் நெய் ஊற்றி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த கீரை குழம்பும் பொட்டேட்டோ ஃப்ரையும் நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டோன்னா அதை விட ஒரு பெஸ்ட் லன்ச் காம்போ இருக்கவே முடியாது. ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இந்த ரெசிபி கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. என்னோடய நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். தேங்க்யூ.